ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிரிட் டிசைன் பார்க்க போகிறோம். செக்குடு பேட்டர்னில் வரும். நம்ம வந்து பாக்ஸாக போட்டு இந்த டிசைனோட பேசிக் வந்து நம்ம பாக்ஸாக போட்டு தான் எதுனாலும் நம்ம உள்ளே வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். கையில் வந்துட்டு சென்டரில், அதாவது கீழே வரைக்கும் ஹேண்டு போடும்போது சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு பாக்ஸ் வச்ச கிரிட் டிசைன் வந்து நம்ம போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, 2 பக்கமும் பாக்ஸ் போட்டுட்டு சென்டர்லேருந்து அந்த பாக்ஸ் டச் ஆகிற இடத்துல 4 டாட் வைக்கிறோம். சுற்றிலும் டாட் வச்சோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இதில் வந்து சென்டர்லேயும் டாட் வைக்கலாம். சென்டரில் டாட் வச்சா இன்னும் வந்துட்டு பார்டர் வந்துட்டு நல்லா கிளியராக காமிக்கும். நான் காமிச்சிருக்க மாதிரிக்கு 4 பக்கமும், அதாவது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் முக்கு கிடைக்கிற இடத்துல ஃபுல்லாகவே டாட் வைக்கவும் செய்யலாம். சென்டர்லேயும் எக்ஸ்ட்ரா டாட் வச்சாலும் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அடுத்த டிசைனுக்கு இதே போல் பாக்ஸ் போட்டுருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லைனில் அந்த ஃபுல் லைனில் வந்து வேவ் டிசைன் கொடுக்க போகிறோம். லீஃப் மாதிரிக்கு ஒரு சின்ன கோடு, அப்புறமா டாட் வச்சு லீஃப் மாதிரி கொடுத்தோம்ல, அந்த மாதிரி இது கொடுக்க போகிறோம். இதுலேயும் நடுசில் சென்டரில் புள்ளி வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பாக்ஸ் வந்து நான் பெருசாக போட்டு, நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். கைக்குமே அவ்வளோ ஒரு லுக் கொடுக்கும். நம்ம போட நமக்கு இன்னும் நானும் ப்ராக்டிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இதே போல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்பவே ஈஸியாகவே உங்களுக்கு பிக்கப் ஆயிரும். அடுத்த டிசைன் அதே போல் சேம் பாக்ஸு போடுறீங்க. பாக்ஸு போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த பார்டர் டிசைன்லலாம் பார்த்தோம்ல, சாமிக்கு போடுற ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு அது வந்து ஃப்ளவராக மாற்றுவோம்ல, அதே போல் தான் இது வந்து ஃபஸ்ட் லைட்டாக போடுங்க. அதுக்கப்புறமா வந்து லைனை எல்லாமே டார்க்னஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கிடச்சிரும். இப்போ ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே போல் லைனை ஃபுல்லாக டார்க்னஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னம்னா அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கிடச்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். ஃபஸ்ட்டு எல்லாமே நான் கோடு போட்டு அதுக்கப்புறமா தான் லைனை வந்து இது பண்ணேன். நீங்களும் அதே போலவே ஒவ்வொரு டிசைனும் போட்டுட்டு பார்டரை வந்து திக் பண்ணி கொடுத்துருங்க. சூப்பராக கிடைக்கும். அடுத்த டிசைன் சேம் ப்ரொசீஜர்லாம் போட்டுட்டு நம்ம வந்து லீஃப் மாதிரி அந்த செகண்ட் பேட்டர்னில் போட்டோம்ல, இதில் வந்து அப்படி போடாமல் டாட் வச்சு அப்படி ஒரு கோடு மாதிரி கிழக்கிறோம். டாட் வச்சு கோடு மாதிரி இருக்கிறோம். இந்த டிசைனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த கிரிட் டிசைனில் பாக்ஸை போடுறோம். 4 பக்கமும் போன டிசைன்லேருந்து 4 பக்கமும் வந்துட்டு நம்ம இது கொடுத்தோம், வேவ் டிசைன் கொடுத்தோம். இதில் வந்து சென்டரில் மட்டும் வேவ் டிசைன் கொடுக்குறோம். இந்த டிசைன் நம்ம மேக்ஸிமம் ரொம்ப யூஸ் பண்ணலாம் மாட்டோம். பட் ஆனால் நிறைய டிசைன் நம்ம கற்று வச்சுக்கிறதுல ரொம்பவே நல்லதுன்றதுனால அந்த நடுசில் மட்டும் நம்ம வந்துட்டு வேவ் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிசைன் அதே போல் சேம் பாக்ஸு போடுறோம். பாக்ஸு போட்டு முடிச்சுட்டு டிசைன் வந்துட்டு என்ன போடுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டிசைனில் பாக்ஸ் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, ஹம்ஸ் போடுறோம் எல்லாத்துலேயுமே. அதாவது எல்லா பாக்ஸ்லேயும் ஹம்ஸ் போட மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு லைனில் ஃபுல்லாக ஹம்ஸ் போடுறோம். இப்போ நான் போடுறேன் பாருங்களேன். அதே போல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டு விட்ருங்க. அந்த லைன் போடுறதுக்கு ஆப்போசிட் லைனை நம்ம வந்து ஹம்ஸ் போடக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லைனில் இப்போ நம்ம நான் போட்டுட்ருக்க ஹம்ஸுக்கு கீழே அதே கோடுலேயே நம்ம ஹம்ஸு போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஒரு ஹம்ஸை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளே வந்துட்டு ஹார்ட் டிசைன் கொடுக்குறோம். எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இந்த ஆப்போசிட் சைடு தான் ஹம்ஸு போடணும். ஹம்ஸு போட்டு நடுசில் டாட் வச்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து இப்போ மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் வந்து இந்த மாதிரி டாட் வச்சு இழுக்கிறது தான் ஹார்ட்டு. நம்ம நார்மலாக போடுற மெஹந்தியில் போடுற டாட் வந்து இதில் வந்து வைக்க மாட்டோம். நிறைய டிசைனுக்கு வைக்க மாட்டோம். மேரேஜ் டிசைனுக்கு அந்த மாதிரி வைப்போம். இந்த இதில் வந்துட்டு இந்த மாதிரி டாட் வச்சு இழுக்கிறது தான் ஹார்ட். எப்படி அதை போட்டு பழகுனிங்கன்னா வந்துடும். நான் நெக்ஸ்ட்டு தனியாக ஒரு டைம் இதை சொல்லிக் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஹார்ட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே இதில் சென்டரில் புள்ளி வச்சாலும் சூப்பராக இருக்கும். புள்ளியை விட இந்த மாதிரி ஹார்ட்டின் போட்டால் இதை விட பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிறைய இது கிரிட் டிசைன் நமக்கு இருக்குது. அடுத்த வீடியோவில் நிறைய கிரிட் டிசைன் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாய்.